வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. இந்த வாழைக்காயில் ஃப்ரை பண்ணலாம் வாங்க. வாழைக்காய் வறுவல் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் 2-3. இது ஒரு மெத்தடில் செய்யலாம் வாங்க. வாழைக்காய் ஃப்ரை சூப்பராக இருக்கும் வாங்க. 2 வாழைக்காய் எடுத்துருக்கேன். நான் இதை அரிஞ்சிருக்கேன், உப்பு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டுடலாம். ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணணுங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக வெங்காயம் போட்டாச்சுங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி போடுவோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மிளகா வாசம் போக நல்லா வதக்கணுங்க. இப்போ நம்ம இந்த வாழைக்காய் இதில் போட்டுடலாம். வாழைக்காயில் போட்டாச்சுங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பில் ஊற போட்டிருக்கோம். வாழைக்காய் உப்பு தண்ணியில் தான் ஊற போட்டிருந்தோம். அதனால லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய், கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, பூண்டு இதை நசுக்கி 1-2 நசுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். இதேமாரி இதை நம்ம இதில் போட்டுடலாம். இதையும் போட்டு 2 பெரட்டு வைங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்களும். வாழைக்காயில் மட்டும் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் தெரியவே தெரியாதுங்க. அவ்வளோ எண்ணெய் குடிச்சிட்டு வருங்க. வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் அதை மாற்றிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.